ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. பொதுமக்கள் வாக்களிக்க எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகை புரிந்திருக்கிறார்கள்? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவுகள் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்குமே முதற்கட்ட தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவுகள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய கடந்த 13ஆம் தேதி நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அங்கு தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய 288 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. அவை அனைத்து இன்று ஒரே கட்டமாக இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இந்த வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4135 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 9,70,00,000 மேற்பட்ட இந்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1,00,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குச்சாவடி மையங்கள் சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. முதலாவதாக அந்த வாக்குப்பட்டி அந்த முகவர்கள் முன்னிலையில் அது திறக்கப்பட்டு சீல் பிரிக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான பணிகள் நடைபெற்று வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. காலை முதலே ஆர்வமாக மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி நீண்ட வரிசையில் பாதுகாப்பாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியும் அங்கு களம் காணுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு தனித்து களம் காண்கிறது. பிளவுபட்ட தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகியவை ஒன்றை ஒன்று எதிர்த்து போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்குமே இது 2ஆம் கட்ட தேர்தல். கடந்த 13ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீதமுள்ள இருக்கக்கூடிய 38 தொகுதிகளுக்கு இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 55 பெண்கள் உட்பட 528 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதில் 1,23,00,000 வாக்காளர்கள் இந்த ஓட்டளிக்க தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இரு மாநிலங்களும் பதிவாகக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது வருகின்ற 23ஆம் தேதி இந்த களத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது அறியப்படும். அதே நேரத்தில் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்குமே பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே நீண்ட வரிசையில் மக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.